அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் போகிற கழிவுனால பல சுகாதார பிரச்சனைகள், பல நோய்கள் வருதுன்றாங்களே. ஏதாவது சொல்லிட போற. இப்ப கொஞ்ச காலமா தானே எல்லா வீட்லயும் பாத்ரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க மனுஷங்கெல்லாம் எங்க போய் காலக்கடனை கழிச்சாங்க? எங்களுக்கு தான் 5 அறிவு, உங்க ஆளுங்களுக்கு 6 அறிவு தானே. ஏன் இன்னும் ரோட்ல யூரின் போறாங்க? அது மட்டுமா, ஃபேக்டரி கழிவுகள் அது இதுன்ட்டு உங்களால ஏற்படாத சுகாதார பிரச்சனை தான் எங்களால ஏற்பட்டுச்சா? உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி சண்டை போடுறாங்க, திட்டுறாங்களே. நாங்க தான் உங்களை மாதிரி 3 வேலையும் விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாள் பூரா தேடி அலைஞ்சு சாப்பிட்ற அந்த ஒரு வேலை தான். மிச்ச நேரம் பூரா பட்டினியாதாங்க இருப்போம். ஏதோ கொஞ்சம் நல்ல உள்ளங்க எங்க மேல பாவப்பட்டு எங்களை பாத்துக்கிறாங்க. அந்த ஒரு கைப்பிடி சோறு வைக்கிறது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்குல்ல. இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம் இல்லையோ, கடைசியாக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, உங்ககிட்ட சொல்ல எனக்கு எதுவும் இல்லை. இந்த கடவுள் கிட்ட வேணா ஒன்று கேட்டுக்கிறேன். இனிமேட்டு இந்த நாய் பொறப்பே வேணாண்டா சாமி. அதை விட கேவலமான இந்த மனுஷ பொறப்பு வேணவே வேணாம்.